ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக விஜய் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு கெனத்தாண்ட சொன்ன ஹண்டிங் கிரானிக்கல்ஸ்ல இருந்து எந்த கதையும் நம்ம பார்க்க போறது கிடையாதுங்க. ஏன்னா ஹண்டிங்கை பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஸோ கெனத் ஆண்டர்சனோட வாழ்க்கையில ஏற்பட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அதை பத்தின சின்ன தொகுப்பு தான் இது. அதை நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு பழமொழி, ஆக்சுவலி பழமொழிலாம் கிடையாது, இது நானே யோசிச்சது தான். என்னன்னா எல்லா நாளும் எல்லாரும் வீரனா இருக்க முடியாது, எல்லா நாளும் எல்லாரும் கோழையா இருக்க முடியாது. அன்னன்னைக்கு அவன் வீரன், அன்னன்னைக்கு அவன் கோலை. இது ஏன்னா இந்த கதைக்குள்ள உங்களுக்கு போகும்போது புரியும். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கெனத் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் தேவசந்தரத்தை கூட்டிட்டு கும்லாப்பூருக்கு வந்து ஒரு ஹண்டிங் ட்ரிப்புக்கு போயிருப்பாரு. ஆக்சுவலி இது வந்து ஹண்டிங் ட்ரிப்புங்கிறத விட என்னன்னா ஒரு கேம்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன். பேந்தர்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு, மேனிட்டஸ் ஏதாவது இருக்கா, பிளஸ் ஏதாச்சும் பேந்தர்ஸ் ரொம்ப தொல்லை பண்ணுதாங்கிறது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக போயிருப்பாரு. அங்க போயிருக்கும் போது அங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காலையில வந்து காட்டை பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்த மட்டும், குறிப்பிட்ட இடத்த மட்டும் சுத்தி நிறைய வல்ச்சர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி கெனத் அதை நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. நோட் பண்ணிட்டு உடனே என்ன முடிவு பண்ணுவார்னா, சம்திங் அங்கே நடந்திருக்கு, ஏதோ டெட் பாடி இருக்கு, மேபி ஒரு டைகர் கில் இருக்கலாம், வாங்க எல்லாரும் போகலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. பார்த்தா எந்த டைகர் கில்லும் இருக்காது. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லேடி 20-22 வயசு இருக்கும். அவளை மரத்துல கட்டி வச்சு கொண்டிருப்பானுங்க. அவளோட 2 கண்களையும் வந்து வல்ச்சருக்கு வந்து கொத்திட்டு போயிட்டு வந்திருக்கும். அந்த பொண்ணோட உடம்புல வந்து ஒரு சின்ன சேலை மட்டும் இருக்கும், மூக்குத்தி இருக்கும், காலில் வந்து கொலுசு இருந்திருக்கும். ஸோ கிணத்தை என்ன கேன்சல் பண்ணியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. பட் வந்து மர்டரோட மோட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது கிடையாது. இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொலை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவரோட கெஸ்ட் கரெக்டாக இருந்தால் ரேப் கூட பண்ணிருப்பாங்க. ஏன்னா உடம்புல வந்து நிறைய மார்க்ஸ் இருந்திருக்கும். அவரோட கை வந்து ஃபுல்லாக போன்ஸ் மட்டும் தான் தெரியும், அந்த அளவுக்கு ஃப்ளஷஸ்லாம் காலி பண்ணியிருக்கும். அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் எங்கேயோ வந்து கடத்திருக்கிறானுங்க, கொண்டு இருக்கிறானுங்க. இந்த இடத்துல வந்து அவனுக்கு போட்டது காரணம் என்னன்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு எடுத்துரும். ஸோ போன் பீசஸ் கூட மிச்சம் இருக்காதுன்னு சொல்லி அவனை கெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ கிணத்தை நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தொலைபேசிகள்லாம் இல்லாத காலகட்டங்களில். ஸோ இவரும் தேவசந்தத்தை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட ஒரு லா அபைடிங் சிட்டிசன் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்காக போவாங்க. கும்லாப்பூர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எந்த போலீஸுமே இருக்க மாட்டாங்க. இருக்கிற ஒரே ஒரு போலீஸ் பண்ண உடம்பு சரியில்லாமல் போயிருப்பான், ஹொசூருக்கு போயிருப்பான். ஸோ இந்த நிலைமையில என்ன பண்ணுவாங்க, பெங்களூருக்கு வந்தோடனே லெட்டர் எழுதி சூப்பரண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. 3 நாள் கழிச்சு கிணத்தோட கெட்ட நேரம் ஆரம்பிக்கும். 3 நாள் கழிச்சு ஒரு வேன் வந்து நிற்கும், போலீஸ் வேன் வந்து நிற்கும். 3 ஸ்டேட் போலீஸ் வரும். மைசூர் ஸ்டேட் போலீஸ் வந்திருக்கும், ஒசூர் போலீஸ் வந்திருக்கும், மெட்ராஸ் போலீஸ் வந்திருக்கும். இவங்க 3 பேரையும் கிணத்து வந்து டர்பன் சுவிட்சை கண்டுபிடிச்சிருப்பாரு. மெட்ராஸ் போலீஸோட டர்பன்ல வந்து ரெட்டும் ப்ளூவும் இருக்கும். மைசூர் போலீஸ் வந்து ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு இருந்திருக்கும், சாரி எல்லோ இருந்திருக்கும். அதே மாதிரி ஒசூர் போலீஸ் வந்து இவங்க பெங்களூர் போலீஸ்க்கு வந்து ரெட்டு அண்ட் ப்ளூ இருந்திருக்கும். ஸோ இது வந்து அண்ட் ஒயிட் இருந்திருக்கும். இது வந்து இவங்களோட டர்பன்ல இருக்கிற இது. ஸோ இந்த 3 ஸ்டேட் போலீஸையும் அவரை வச்சு ஃபுல்லாக விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், அந்த பொண்ணு எப்படி தெரியும், லாஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட பேசுனீங்கன்னா எல்லா கேள்வியும் கேட்பானுங்க. கிணத்து சொல்லுவார், நான் ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னுவாரு. அதெல்லாம் எனக்கு யோசிக்க மாட்டாங்க. வா தேவசந்தத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு போய் அவரே 3 மணி நேரம் கொஸ்டின் பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்க 2 பேரும் அந்த பொண்ணு 2 போய் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கூட்டு போயிருவாங்க கும்லாப்பூருக்கு. கிணத்து நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு கேட்கவே மாட்டாங்க, வாங்க சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்க. ஒரு வீல்டு த்ரெட் தான் வச்சுக்கோங்களேன், கூட்டு போயிருவாங்க. கூட்டு போய் அந்த ஸ்பாட்டை காட்ட சொல்லுவாங்க. கரெக்டாக கெண்டு போவாங்க ஸ்பாட்டுக்கு. ஆனால் ஸ்பாட் டெட் பாடி வந்துருக்காது. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா டெட் பாடி இல்லைன்னா கிணத்து வந்து கிளியரா தியரட்டிக்கல சொல்லுவாங்க, இந்த பாருங்க அந்த பொண்ணோட முடி இருக்கு, பிளஸ் பேங்கிள்ஸ்லாம் இருந்திருக்கு, என்னோட இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பாடி நான் பார்த்த போது வில்லேஜ் ஹெல்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பொண்ணோட கில்லர்ஸ் வந்து பக்கத்துல தான் இங்கே இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் போனோன்னா போலீஸ்க்கு நான் போறேன் எங்களுக்கு தெரியும், அதனால ஒருவேளை அவங்க டெட் பாடி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இந்த தீரியை வந்து பெங்களூர் ஸ்டேட் போலீஸ் ஒத்துப்பானுங்க. மெட்ராஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து கிணத்து மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனை திருப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப திருப்பி கேள்வி நிறைய கேட்பாங்க. ஒரு கடுப்பாயிட்டே லாயரை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. இதுக்கு விளைவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்து வந்து ஒரு 3 மாசமா சூப்பரண்ட் ஆஃபீஸ் கலைஞ்சிட்டே இருந்திருப்பாரு. லாஸ்ட் என்ன பண்ணுவார், கிணத்து ஒரு பெரிய ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து கிளியரா சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்ல ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸை விட்டு வெளில வந்துடுவாரு. இது அவருக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கேஸ் முடிஞ்ச ஒரு 10 வருஷம் கழிச்சு கிணத்தோட வாழ்க்கையில ரொம்பவும் ஒரு துன்பமான சம்பவம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ஃபி மாரிசன் இவர் வந்து பிக் புல் ஆஃப் ஜெடிசால்ல பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பெரிய காட்டேஜ் ஓனர் சொல்லிட்டு இவரோட காட்டேஜ்க்கு வந்து கிணத்து போயிருப்பாரு. போறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரஸ்டம் துத்வாலா, கிரேட் பேந்தர் ஆஃப் முடியும் ஒரு டொனால்டு கூட வந்திருப்பான், அவர் பையன் டொனால்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு. இவங்க 3 பேரும் போய் அன்னைக்கு நைட்டு ஆல்ஃபியோட ரூம்ல தங்கிட்டு ஆல்ஃபியோட காலேஜ்ல பிஸ்கிலாம் குடிச்சிட்டு ஜாலியாக பேசியிருப்பாங்க. நைட்டு 10:30 மணிக்கு மேலே இவங்கலாம் யோசிச்சிருப்பாங்க தெரியாது, பக்கத்தில் இருக்க வில்லேஜ் நம்மளாம் போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவரோட கார் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. 11 மணிக்கு வரும்போது இந்த அடர்ந்த வனப்பகுதியில் வரும்போது
ரோட் நடுவில் வந்து ரெஸ்டம் யாரோ ஒரு ஆள் படுத்து கிடக்கிறது மாதிரி பார்ப்பான். லைட் அடிச்சு போய் பார்த்தா ஆக்சுவலி வந்து ஒரு ஆள் கிடையாது, ஒரு 18 வயசு பொண்ணு. அவளை எவனோ ரேப் பண்ணி அடிச்சு ரோட்ல போட்டிருப்பான். அந்த பொண்ணோட பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பா. இந்த காரை பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. கிணத்தும் இவன் டொனால்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கியிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கிணத்து சொல்லுவார், வேண்டான்னு. ஒன்று அவரோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று அந்த பொண்ணை சுற்றி இப்போ 4 பேர் இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு இறந்துட்டா என்ன நினைப்பாங்க, நம்ம தான் இடிச்சுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போனாலும் என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த டைமுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எல்லாம் 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு கேஸை வந்து அந்த பொண்ணை திருப்பி விட்டு நினைப்பாங்க. ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்போ டிஎன்ஏல எதுவும் கிடையாதுங்க. ஒருவேளை அந்த பொண்ணு போலச்சும் அவளோட புத்திசுவாதீனம் சரியா இல்லாட்டி நம்ம தான் கை காட்டினா அதுவும் நமக்கு பெரிய பிரச்சனை, நம்மளை திருப்பி ஜெயிலில் போட்டுருவாங்க, மேபி தூக்கில் கூட கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால வேண்டான்னு சொல்லி கிணத்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்றது கரெக்ட் தான். இன்னும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமாங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ வித் வெரி ஹெவி ஹார்ட் அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு இவங்க 4 பேர் வண்டியில் ஏறிட்டு போயிடுவாங்க. கிணத் சாகும்போது மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அந்த குற்ற உணர்ச்சி வந்து இன்னி எனக்கு ஒண்ணுகிட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப துன்பமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கிறாரு. Again, it's something which is not proud of, but I can understand the man. அவர் பண்ணது எந்த தப்பும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, அதுக்கே அவர் படாத பாடுபடுத்திருக்கானுங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பான்னு யாருக்கும் தெரியாது. இது அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பமான சம்பவம் அண்ட் ஒரு நெகட்டிவ் கானோடேஷனில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ்மேன். ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய காட்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்காரு. இந்த ஃபார்ம் லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் வந்து ஒரு வந்து மரத்தை வந்து ஒரு இடத்துல வந்து வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு மேன் கில்லிங் எலிஃபென்ட் வந்து இங்கே உட்காந்துக்கிறோம். வந்து இது வந்து ஹோம் மாதிரி ஆகிடும். நாங்கள் ஒரு சின்ன ஒரு வாட்டர் சோர்ஸ் வேறு இருந்திருக்கும். இந்த எலிஃபென்ட் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக இவர் எந்த தொல்லையும் பண்ணாது. எவனாச்சும் நைட்டு வந்து இந்த காட்டேஜ்குள்ளே பூந்து இல்லை இந்த ஃபார்ம்குள்ளே பூந்து அந்த டிம்பரை வெட்டினா அவங்களுக்கு கொன்றும். 3 தடவை உள்ள வந்திருக்கிறானுங்க. 3 தடவை 2 தடவை ஒரு ஆளை கொண்டுருச்சு. ஒரு தடவை வந்து இவரோட புல்ஸை வந்து வேட்டையாடுறது வந்திருக்கிறானுங்க. வேட்டையாடிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களே ஒருத்தனை கொண்டுருச்சு. ஒருத்தன் ஒரு காலில் வந்து விழுந்து ஐயா என்னை காப்பாத்துக்கிறனாலும் அவன் தப்பிச்சான். எல்லாமே 6-7 மணிக்கு மேலே தான் நடக்கும். ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த எலிஃபென்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணா, ஆப்பிரிக்காலேருந்து ஒரு யூரோப்பியன் கப்பல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சி போனால் நாங்கள் இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னுவாங்க. ஆண்ட்ரியூ கிளியராக சொல்லுவார், வேண்டாங்க சொல்றது கேளுங்க அப்படின்வாங்க. இவங்க எல்லாம் கேட்டு நாங்கள் டான்சர் என்ன எலிஃபென்ட் பார்த்துருக்கோங்க, நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படி அப்படின்வாங்க. சரி ஓகேண்ணா, 20 நாள் கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டுவாங்க. கட்டி ஃபர்ஸ்ட் நாள் குடி போடுவாங்க. அன்னைக்கு நைட் இந்த எலிஃபென்ட் வந்து அந்த இடத்துல நோண்ட ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துருவாங்க. லக்கிலி வாயப்படுத்தி நான் அமைதியாக இருந்திருப்பாங்க. அதனால இந்த எலிஃபென்ட் வந்து இவங்களை எதுவும் செஞ்சிருக்காது. அடுத்த நாள் இந்த பக்கமே அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த எலிஃபென்ட் இருந்த வரைக்கும் நைட்டுக்கு மேலே யாரும் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி ஆண்ட்ரியூ அந்த இடத்த விட்டு வெளில போக முடியாது. ஸோ இது கென்னத் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி இனிமே வர எபிசோட்ஸில் அடுத்த வர 2 எபிசோட்ஸில் வந்து நம்ம ஹண்டிங் பற்றி பார்க்க போகிறது கிடையாதுங்க. கென்னத்தோட யூனிக்கான பெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்னத்தோட சில இன்னொன்று சுவாரஸ்யமான அனுபவங்கள் அனிமல்ஸ் கூட, அதோட குணாதிசயங்களை பற்றி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. லைக் வைல்ட் டாக்ஸு, வைல்டு போரு, இதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் அகேன் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்கள் விஜய். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.